கோவை மாவட்டம் சூலூர் அருகே லாரி மீது தனியார் கல்லூரி பேருந்து மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், இந்த விபத்து குறித்தான விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். இன்று காலை ஈச்சனாரி அருகே உள்ள தனியார் கல்லூரி, அதாவது கப்பம் தனியார் பொறியியல் கல்லூரி பேருந்து பல்லடத்திலிருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பாப்பம்பட்டி வழியாக வந்து கொண்டிருந்தது. அப்போது பாப்பம்பட்டி அருகே ஒரு கோழிப்பண்ணை நிறுவனம் உள்ளது. அதில் பாரம் ஏற்றுவதற்காக ஒரு லாரி சாலையில் நின்று கொண்டிருந்தது. அந்த லாரியின் பின்புறமாக இந்த மாணவர்கள் ஏற்றி வந்த பேருந்து திடீரென பின்பக்கமாக மோதியது. இதில் லாரியில் பேருந்தின் முன்பகுதி சிக்கிக்கொண்டது. அதில் பயணித்த பேருந்தில் இருந்த மாணவிகள், கல்லூரி மாணவியர்கள் சுமார் 15 பேர் இதில் படுகாயமடைந்தனர். மேலும் 5 மாணவிகள் மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்களை கல்லூரி பேருந்தில் வந்த மாணவர்கள் மற்றும் அங்கிருந்த பொதுமக்கள் மீட்டு அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். இது பற்றி தகவல் அறிந்த சூலூர் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்துக்கு காரணம் பேருந்து அதிவேகமாக இயக்கியது என கூறப்படுகிறது. இந்த மாதிரி பேருந்துகள் மாணவர்கள் ஏற்றி வரும் பேருந்துகள் மற்றும் பள்ளி பேருந்துகள் அதிவேகமாக இயக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர். விபத்து குறித்தான விவரங்களை வழங்கமைக்கு நன்றி மதன்.